இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 15/7/2026 ஜூலை மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆணி மாதத்தில் 31ஆம் நாள், உத்தராயண நட்சத்திரத்திலே கிருஷ்ணரது முதுவே நிற்காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே இருக்கிறோம். இந்த கிருஷ்ணபக்ஷங்கிறது அமாவாசையோட முடிந்து சுக்லபக்ஷமாக வளர்வரை வந்து இன்னைக்கு பிரதம தேதியில் உட்காருவோம். மாலை 2:24 வரைக்கும். பின்பு துதியை, புனர்பூசம் காலை 2:20 வரை, பின்பு பூச நட்சத்திரம். இந்த பிரதமை திதி முடிந்து துதியை வந்ததுன்னா சந்திர தர்ஷனம் பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த சந்திர தர்ஷனம் எதுக்கு அப்படின்னா, நிறைய உடம்புல ஆரோக்கிய குறைபாடுகள், மனோகாரகனால, மனசுனால தான் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனசுடைய நோய் தீர்வதற்கு இந்த சந்திரனின் தரிசனம், பிறை பார்ப்பதுன்றது ஒரு வேலையாக பண்ணுவோம். அந்த காலத்தில் கிரகண தோஷத்தை நீக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வளர்பிறையில் 3ஆம் நாள் வரக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில் நல்ல நேரம் 11:30 12 மணி வரைக்கும், மாலை வேளையில் 4:45 5:45 வரைக்கும், ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மிதுன லக்னத்திலே 20 வினாழிகள் சூரியன், 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். சந்திராட்டம் மூலம் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தனுசு ராசியில். சூரியன் புதன் இவர்கள் மிதுன ராசியில் இருப்பார்கள். குரு உச்சம் பெற்று கடகராசி, சுக்கிரனும் கேதுவும் சிம்மராசி, ராகு கும்பம், சனி மீனம், செவ்வாய் ரிஷபம். பூச நட்சத்திரம் என்கிற கடகராசிக்குள்ளர குருவுடன் சேர்ந்த சந்திரன். இப்படி இருந்தால் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் பலன் பார்க்கலாமா? வாங்க. வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளர குருவோட சேர்ந்து சந்திரன். குரு 4ஆம் இடத்துல இருந்தால் செலவு அதிகப்படுத்துவார், எந்த இடத்தையும் பெருசு பண்ணுவார் இல்லையா? அப்போ பயண செலவுகள், வீடு மனை வாகன யோகங்களிலே வரக்கூடிய விஷயங்களிலே செலவுகளை ஜாஸ்தி பண்ணுவார் இந்த சந்திரனோட சேர்ந்து. ஏன்னா ஆட்சி சந்திரன் வேலை பண்ணுவார். அதனால் இன்னைக்கு நிறைய செலவை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 95. இன்னைக்கு வெங்கடேச பெருமாளை வணங்க ஓரளவு செலவு கண்ட்ரோல் ஆகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, பூச நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இப்போ எதையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தி வளரும். இன்றைக்கி குருவுடன் சேர்ந்து உட்கார்ந்ததுனால 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியின் அஷ்டமத்தை பார்ப்பதும், உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தை இந்த குருவும் சந்திரனும் பார்ப்பதனாலே பல புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், செயலாற்றணும், அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் முக்கியமாக அந்த குழந்தைகள் விஷயத்தில் படிக்கணுங்கிற ஆர்வத்தை இன்றைக்கி நிறைய எண்ண ஓட்டமாக மாற்றிக்கொண்டீர்களால் லாபம் உண்டு. 9, 8 அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளிலே ராமபிரானை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, பணிந்தவர்க்கு பதவி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். ஏன்னா தன்னுடைய பார்வையை அஷ்டமத்தில் வைப்பாங்க. இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பார்வையினால் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் நல்லதாக தான் செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தொடர்ந்த முயற்சிகள் எல்லாத்திலும் தோல்விகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அழகாக கொஞ்சம் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு செய்யணும் அப்படின்மா. லிசனிங் கெப்பாசிட்டி அப்படின்வோம். அந்த கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி நிறைய கொடுப்பார் இந்த சந்திரன், மனோகாரகன். அதனால் செலவுகளும் வரவுகளும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும்.
49 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, முயற்சிக்கான வாய்ப்பை இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்த முடியும். குருவும் சந்திரனான உங்கள் ராசிநாதனும் இன்றைக்கி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆட்சி உச்சம் அப்படிங்கிற தன்மையினாலே பல புதிய முயற்சிகளை சனி பகவான் குருவின் பார்வையுடன் சேர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினாலே நிதானமாக அழகாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வாழ்நாளில் நம்ம பல காரியங்களை வரக்கூடிய நாட்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்தால் இன்றைக்கி அந்த பிளானரை அழகாக பண்ணுங்கள். அது எக்ஸிக்யூஷன் திங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு நாளும் சிறந்த நாள் தான், அதில் இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படின்னு நீங்களே உங்களை டியூன் பண்ணிக்க முடியும். 47 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, யோசனைக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் உட்கார்கிறார், 12ஆம் இடத்துக்கார ஆட்சியில் உட்கார்கிறார். தாய் தந்தையர் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கும்போது இவருடைய பார்வை பலம் அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. விரயம் ஜாஸ்தி ஆகுமா லாபம் ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிற சிந்தனையை இன்றைக்கி ஜாஸ்தி தூண்டி விடுவார். அதனால் இன்றைக்கி என்ன ஆகுனா, ஒரு கோர்வையான விஷயத்தை செய்யணுங்கிற எண்ணம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், பேலன்ஸ் பண்ணுங்கள் எது நமக்கு இன்றைக்கி யூஸ் ஆகும்னு. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தான், என்ன காரியம் எப்படி பண்ணால் லாபம் வரும், பண்ணலாமா வேணாமான்னு டிசிஷன் மட்டும் உங்களோட ஒரு கன்சல்ட்டிங்கோட முடிச்சுக்கிடுங்க. 5-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானாதிபதி ஆட்சியிலே உட்கார்கிறார். அவர் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். விரயத்துக்குரியவர் 10ஆம் இடத்திலே அமர்கிறார் சூரியன். உங்களுக்கு பல புதிய முயற்சிகள் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அமையும். என்ன பண்ணணும் தெரியலையே சார், எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க, ஆனாலும் பாருங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பாதை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலையை தோற்றிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்ததுலேருந்து ராமர் ஜபம் பண்ணுறது நல்லது. ராம 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 ராமன்னு அதுவே உங்களுக்கு நிறைய மாற்றம் கொடுக்கும். 5-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப பர்டிகுலரான டே. தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சந்திரன் மகிழ்ச்சியை கொடுப்பார். தொழில் ஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குரு உங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொடுப்பார். இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் சம்பளம் சரியாக வரல, சம்பளம் வந்தாலும் எனக்கான ரெக்கக்னிஷன் இல்லை, என் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ரொம்ப நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யோகமான நாளாய் அமையப்போகிறது. நீங்கள் செய்கிற காரியத்தை நிதானித்து புரிந்து கொண்டு செய்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ராமரை வழிபடுங்கள். ராமரை வழிபட்ட பின்று இந்த நாளில் காரியங்கள் செய்யுங்க. புதன்கிழமை ராம வழிபாடு ரொம்ப நல்லது. அதனால் வெற்றியில் உங்கள் பக்கம் திரும்பும். 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்து. வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, எந்த காரியத்திற்கும் தெளிவான சிந்தனையும் அதன் மூலியமாக வரக்கூடிய முயற்சியின் பலன்களும் அப்படின்னு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் பிரகாரம் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆட்சி பெற்ற இந்த சந்திர பகவான் நிறைய மனசில் ஆசை அதிகப்படுத்துவார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறத மறக்க வைப்பார். அதனால் கொஞ்சம் காஷனோடு இருங்க. லிமிட்டேஷனை வச்சுக்கோங்க. லாபம் அப்படிங்கிற லிமிட்டேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா எதிர்பார்ப்பதில் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 7-4
ராமரை வணங்குவது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு மூலம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே தனஸ்காரகத்தின் இடத்திலே விழுவதனாலே நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஃபேமிலி ஓரியன்ட் பிஸ்னஸஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லாபம் கிடைக்கும். குடும்பத்திலே புதிய முயற்சிகளிலே வெற்றிகளின் இலக்குகளை எளிதாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இன்றைய சந்திர தரிசனம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உண்டாகும். மனதிலே இருந்தக்கூடிய கலக்கங்கள் போய்விடும். இன்றைக்கி நீங்கள் திருவள்ளூர் வீரராக பெருமாளை வணங்கி காரியங்கள் செய்யும் போதும் 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போதும் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. கலத்திரக்காரகனான சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்கிறார். கூடவே குருவும் உட்கார்ந்துகிறார். கலத்திரத்தின் மேலே நல்ல ஒரு அன்பு, ஒரு நல்ல ஒரு பாசம், பரிவு, விட்டு கொடுக்காத தன்மை இதெல்லாம் வரும். அதனால் சுகமான நாளாக இருக்க போகிறது. ஒரு அழகான தெரிவு இன்றைக்கி உங்களுக்கு கண்ணில் உண்டு. மற்றவரின் மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற தன்மையிலே நீங்கள் இன்றைக்கி காரியத்தை செய்வீங்க. அதனால் நன்மைகள் இன்றைக்கி இருக்குது. 37 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய நாளை ராமரின் வழிபாடுடன் செய்ய வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 11ஆவது இடத்துக்காரான உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவின் பார்வை இருக்கக்கூடிய இந்த நாளிலே 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்துருஸ்தானத்துக்குள்ளர ஆட்சி பெறுகிற சந்திரன் மகிழ்ச்சியை தருவதாக அமைக்கிறார். எல்லா காரியமும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் சார், இன்றைக்கி பாருங்கள் என் மனநிலை நல்லா இருக்குது, எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம், ஆரோக்கியம் நல்லா ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் நிறைய காரியங்களை நன்மையாக செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை உத்வேகப்படுத்தி கொள்ளக்கூடிய, உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்க கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்று 9-8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு மனதிலே அமைதியை கொள்ளக்கூடிய நாள். எந்த விதத்திலும் குழப்பம் இல்லாமல் செய்கிற காரியத்தில் என்ன செஞ்சோமோ அந்த காரியத்துக்கு உங்களுடைய மைண்ட் செட்டை எந்த விதத்திலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நிம்மதியாக பல காரியங்களை உங்களால் செய்ய முடியும். ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். உங்களுடைய லாபத்தை பார்க்கறதுனால எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி ஏதானும் பழைய காலம், விட்ட காலம், கொளுத்த காலத்தில் பழசு நின்று போனது அந்த காரியங்கள்லாம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க. அதெல்லாம் இன்றைக்கி டியூனப் ஆகி உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். அதனால் பெஸ்ட் பெனிஃபிட் இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட் பண்ணலாம். இன்றைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 9-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.